friends, welcome to Career Growth 360. இன்னைக்கு வீடியோல நம்ம ரெண்டு சூப்பரான இன்டர்ன்ஷிப், மூணு சூப்பரான வேலை வாய்ப்புகள் பார்க்க போறோம். நீங்க காலேஜ் படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணுங்க. ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கீங்கன்னா ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்க கண்டிப்பா இன்னைக்கு சொல்லக்கூடிய வீடியோல நீங்க 2020, 2021, 22 இந்த 3 இயர்ல பாஸ்ட் அவுட் ஆயிருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல இன்டர்ன்ஷிப் ஜாப்ஸ் பத்தின வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு இன்டர்ன்ஷிப்ஸ் பத்தி பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்க இன்டர்ன்ஷிப் கிரவுண்ட் ட்ரூத் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் கம்பெனில தான் வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மந்த்லி ஸ்டைஃபன் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 35,000 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதே கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் ஆஃபரும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஜாபும் கண்டினியூ பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளெக்சிபிள் ஒர்க் ஆப்ஷன்ஸும் வச்சுருக்காங்க. இந்த பர்டிகுலர் இன்டர்ன்ஷிப் 2023 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்னால அப்ளை பண்ண முடியும். நீங்கள் பிஏ பிடெக் எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் படிச்சிருந்தாலும் இந்த பர்டிகுலர் ரோலுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த ரோல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், டேட்டா இன்ஜினியரிங், பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ரோல்ஸ்க்கான ஓப்பனிங்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த பர்டிகுலர் இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்றதுக்கு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ளை நோ பட்டன் இருக்கு. ஸோ இதை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா கீழே உங்களுக்கு இன்டர்ன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு. இதுல டீடைல்ஸ் என்டர் பண்ணி நீங்க சப்மிட் பண்ண முடியும். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மற்ற ரோல்ஸ்க்கும் வந்து இங்க ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட், ஃபுல் ஸ்டாக், அனாலிஸ்ட் இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு எந்த டொமைன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்க கிளிக் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்க இன்டர்ன்ஷிப் ஹேக்கர் எர்த்தோட இன்டர்ன்ஷிப் தான். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்கான இன்டர்ன்ஷிப். நீங்கள் வீட்டில் இருந்தே வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். இந்த இன்டர்ன்ஷிப்பில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணக்கூடியது கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ HTML, CSS, JavaScript, SQL பேசிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடிஷ்னலாக உங்களுக்கு ரியாக்ட் அப்படின்னா ஆங்குலர் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். பட் அது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதாவது பைத்தான், ஜாங்கோ, ஸ்ப்ரிங் பூட் இந்த மாதிரி ஏதாவது வந்து உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கணும், ஃப்ரேம் ஒர்க்ஸ். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து இந்த இன்டர்ன்ஷிப்க்கு 40,000 ருபீஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இன்டர்ன்ஷிப்க்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க அப்ளை பட்டன் கிளிக் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ண முடியும். இந்த இன்டர்ன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா 6 months வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 6 months உங்களால் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி காக்னிசன்ட்டோட ஹையரிங் பற்றி தான். ஸோ இந்த ஹையரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட்டான ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரோல் வந்து ஐடி ப்ரோக்ராமர் ட்ரெயினி. ஸோ இந்த ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது 3 year கோர்ஸ், அதாவது டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். அடுத்த ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி ப்ரோக்ராமர் அனாலிஸ்ட் ட்ரெயினி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஇ, பிடெக், ஹையர் ஸ்டடிஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ரெண்டு இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இயர் வந்து 2020, 2021, 2022. நீங்க வந்து 2020ல நீங்க பாஸ்ட் அவுட் ஆயிட்டு இன்னும் நீங்க ஜாப் கிடைக்கல அப்படின்னாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃப்ரெஷர் கிரைட்டீரியா தான் உங்களை வந்து எடுத்துக்குவாங்க. இதே நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நீங்க இப்ப என்ன பேக்கேஜ் வாங்கிட்டு இருக்கீங்களோ ஸோ அதோட உங்களுக்கு அதிகமான சேலரி பேக்கேஜ் இருக்கும். பட் இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிஇ பிடெக் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 4 lakh per annum. இதே நீங்க வந்து 3 year டிகிரி கம்ப்ளீட் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா 2.5 lakh per annum அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஹையரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் மந்த்ல வந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்க என்னைக்குள்ள இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 24th ஜூலைக்குள்ள கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ராசஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களுடைய ரெஸ்யூம் வந்து தேவைப்படும். உங்களுடைய ரீசெண்டாக பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவும் தேவைப்படும். அதே மாதிரி உங்களுக்கான ஐடி கார்டு, ஸோ கவர்மெண்ட் ப்ரூஃப் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அகாடமிக் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ரெடியாக வச்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் டிசேபிலிட்டி. ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு டிசேபிலிட்டியும் இல்லை அப்படிங்கிறதுக்கும் ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்குது. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இனிஷியல் ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிஃபோனிக் இன்டர்வியூவாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இனிஷியலாக வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு
ப்ராசஸ் மாதிரி உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமேலு உங்களுக்கு டெக்னிக்கல் இன்டர்வியூ வந்து உங்களுக்கு நடக்கும். ஸோ டெக்னிக்கல் இன்டர்வியூக்கு அப்புறம் ஹெச்ஆர் டிஸ்கஷன், அதுக்கப்புறம் ஆஃபர் லெட்டர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, அப்ளை பண்ணணும்னா இங்கே அப்ளை நோ பட்டன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பர் செட் அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் தான் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் கம்ப்ளீட்டாக ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ மினிமம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 50% வந்து நீங்கள் செக்யூர் பண்ணியிருக்கணும் 10th 12th காலேஜில். அப்போ தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுதான் க்ரைட்டீரியா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை நவ் அப்படிங்கிற பட்டன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடியை நீங்கள் என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே ரெஜிஸ்டர் அண்ட் அப்ளைங்கிற பட்டன் வரும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ், அடுத்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அதுக்கு அடுத்து எஜுகேஷன், உங்களுக்கான 10th 12th ரிலேட்டடான மார்க்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபுல் ஃபார்மையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஃபைனலாக நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாவேரோட ஜாப் ஓப்பனிங்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் ஜாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 21st ஜூலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இயர் பாஸ்ட் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் பிஎஸ்சி பிசிஏ ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அப்ளை பண்ணலாம். பிஎஸ்சியில் சிஎஸ்ஐடி எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னால மட்டும் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த ஜாப் பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் லொகேஷன் உங்களுக்கு வந்து சென்னை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். மினிமம் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 60% இருக்கணும், அரியர் இருக்கக்கூடாது. ஸோ 10th 12th காலேஜ் மூணுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 60% செக்யூர் பண்ணியிருந்தா தான் அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கான சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 3 lakh per annum. ஃபர்ஸ்ட் 3 months பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான ஸ்டைஃபண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000. 3 monthsக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 lakh per annum வந்து சேலரி. ஸோ சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 years வந்து பாண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பாண்டை வந்து நீங்கள் 2 வருஷத்துக்குள்ள நீங்கள் பிரேக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கம்பெனிக்கு நீங்கள் 2 lakhs வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களால் 2 years வந்து இந்த ஜாப் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ரொசீட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கான ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயினி. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் அப்ளை நவ் கொடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி பண்ண மாதிரி சூப்பர் செட் ரெஜிஸ்ட்ரேஷனில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஜாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேப்ஜெமினியோடைய ஓப்பனிங்ஸ் பற்றி தான். ஸோ நீங்கள் பிஇ பிடெக் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இந்த இயர் வந்து பாஸ் அவுட் ஆயிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், ஐடி இந்த மாதிரி கேட்டகரி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ரோல் வந்து சாஃப்ட்வேர் அனாலிஸ்ட். ஸோ நீங்கள் வந்து ஜாப் லொக்கேஷன் பெங்களூர் தான் கொடுத்துருக்காங்க. பட் இப்போ வந்து நீங்கள் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 6 months பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங். ஸோ ட்ரைனிங் பீரியடில் 14,000 உங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சேலரி பேக்கேஜ் வந்து 4 lakh per annum. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 1 year வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து போனஸ் வந்து 25,000 வந்து கொடுக்குறாங்க. இந்த பர்டிகுலர் ஜாபும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 years வந்து உங்களுக்கு பாண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பிரேக் பண்ணாமல் நீங்கள் ஒர்க் பண்ணணும். சப்போஸ் பிரேக் பண்ணீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய அமௌண்ட்டை நீங்கள் திருப்பி கம்பெனிக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டு தான் ரிலீவ் ஆக முடியும். ஸோ நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா 65% வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து C++ உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் இன்டர்வியூ ப்ராசஸ், ஹையரிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஆப்டிடியூட் ரீசனிங் இருக்கும். அதுக்கு அடுத்து சி ப்ரோக்ராமிங், உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் கோடிங் ரவுண்ட் இருக்கும். இந்த 2 ரவுண்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டெக்னிக்கல் ரவுண்ட் இருக்கும். ஸோ அது வந்து இன்டர்வியூவாகவும் இருக்கலாம். ஸோ இந்த 3 ரவுண்டும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்ஆர் இன்டர்வியூ இருக்கும். ஸோ இதுதான் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்து இங்கே வெரிஃபை இமெயில் அப்படிங்கிற பட்டன் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். அடுத்து வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கீழே இருக்கக்கூடிய ஃபார்ம் உங்களால் என்ட்ரு பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நீங்கள் எல்லாமே வந்து கொடுத்துட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செக் பாக்ஸ் இருக்குது. இதையும் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, ஸோ இன்றைக்கே சொல்லியிருக்கக்கூடிய ஜாப்க்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். இது மாதிரி வீடியோஸ் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.